வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மீன ராசியின் வாழ்க்கையின் மறுபக்கம் மற்றும் அவர்களின் குணநலன் மற்றும் பிறப்பு முதல் இறப்பு வரை இதை பற்றி பார்க்க போகிறோம். மீன ராசியின் அடையாள சின்னம் எதிரெதிர் திசையில் நீந்தும் 2 மீன்கள். இது வாழ்க்கையின் இரட்டை சிந்தனை கொண்ட மனநிலையை காட்டுகிறதுங்க. இந்த சின்னம் உணர்ச்சி மற்றும் யதார்த்தம் ஆகியவற்றின் சமநிலையை வெளிப்படுத்துகிறது. இந்த ராசிக்காரர்களின் மனநிலை அவ்வப்போது மாறுங்க. ஒரே முடிவில் நீங்கள் நிலைக்காமல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வீங்க. மீன் தண்ணீரில்தான் வலிமை என்பது போல் உங்களின் வலிமை குடும்ப சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும். குறிப்பாக அந்த வலிமை தாய், மாமியார் மற்றும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவு முக்கிய பங்காற்றும். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 மற்றும் 4ஆம் பாதம், ரேவதி 1 மற்றும் 4ஆம் பாதங்கள் அடங்குகிறது. மீனத்தில் பிறந்த நீங்கள் உங்களின் ராசி உபயம் மற்றும் நீர் ராசி என்பதால் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இரட்டைத்தன்மையும் காணப்படுங்க. நீங்கள் மென்மையான கலை மற்றும் கற்பனை, பேச்சுத்திறன், உணர்ச்சி வசப்பூர்வமான கருணை, ஆன்மீக சிந்தனை மற்றும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை உங்களிடம் அதிகமாக இருக்குங்க. குரு முக்கிய கேந்திர ஸ்தானமான 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறுவதால் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பொதுவாக மற்றவர்களுக்கு வழிகாட்டும் பணிகளில் நீங்கள் அதிகம் ஈடுபடுவீங்க. உதாரணமாக மருத்துவம், ஆசிரியர், ஆன்மீகம், நீதித்துறை, கல்வித்துறை, உணவு தொடர்பான தொழில், ஆய்வகங்கள், சேமிப்பு கிடங்கு, போக்குவரத்து, வணிகம் மற்றும் வங்கித்துறைகளில் மேலாளர், காசாளர் அல்லது ஆலோசகராக பணியாற்றுவீங்க. நீங்கள் எப்பொழுதும் பிறருக்கு ஏணி போல தான் செயல்படுவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா செயலில் தாமதம் செய்கிறது, பிறரை எளிதில் நம்புவது, வாக்குவாதம், உணர்ச்சி வசப்படுவது, அதே போல் பிறரை கண்மூடித்தனமாக நம்புவீங்க. அரசியல் சிக்கல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்பனை உலகத்திலேயே வாழ்வீங்க. உங்களுக்கு அஷ்டமாதிபதியான சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் ஆடம்பர வாழ்க்கை மற்றும் பேராசை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. மற்ற கிரகங்கள் பொறுத்து குணநலன்கள் மாறுபடும். இங்கு புதன் நீச்சமாக இருப்பதால் நண்பன், மாமா உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. கேந்திரஸ்தான ஆட்சியில் புதன் இருப்பதால் தாய் மற்றும் துணைவரின் தோஷம் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தை மதிக்கும் நீங்கள் நல்ல புரிதல் இருந்தால் அமைதியான வாழ்க்கையை நடத்துவீங்க. மீனத்தில் குரு பலமாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயம் இருக்குங்க. குரு பாவ கிரகங்களுடன் சேர்ந்தால் பணத்தில் திருப்தி இருந்தாலும் உடலில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா வயிறு, மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வருங்க. பாதை எரிச்சல், சர்க்கரை நோய், மூச்சு சிரமம், ஈரல் மற்றும் கொழுப்பு பிரச்சனைகள், நரம்பு பலவீனம், வாயு, மன அழுத்தம் போன்றவை ஏற்படுங்க. சிறியதாக இருக்கும்போதே அவற்றை அலட்சியம் செய்யாமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லதுங்க. மீன ராசி என்பது காலபுருஷனுக்கு 12ஆம் பாவகத்தை குறிக்கிறது. இந்த மீன ராசி ஒரு நீர் ராசியாகும். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியாக வியாழன் இருக்கிறாரு. ஆனால் இரு ராசிகளுக்கும் ஏராளமான வேற்றுமைகள் உண்டுங்க. இந்த ராசியானது உபய ராசியாக வருவதால் இது இரட்டைத்தன்மை கொண்டதாகவே இருக்கும். வியாழன் தனத்தை கொடுப்பவன் மற்றும் தனத்தை செலவு செய்யும் அமைப்பாக வருகிறது. குருவானவர் முக்தி நிலையை நோக்கி பயணிக்க ஆசீர்வாதத்துடன் உபதேசமும் செய்கிறார் என்றே புரிந்து கொள்ள வேண்டும். இதில் சனி பகவான் பயணிக்கும் காலத்தில் ஏராளமான கோவில்கள், முக்கியமான நீர்நிலைகள் மற்றும் மலைகளுக்கு அருகே கோயில்கள் புனரமைக்கப்படும் காலமாக உள்ளது. மீன ராசியில் கிரகங்கள் இருந்தால் நல்ல தூக்கத்தை பெறும் அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அதாவது எல்லா கிரகங்களுக்கும் அந்த அமைப்பு கொடுப்பினை இல்லை. மீனத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் அந்த பாக்கியம் உண்டு. மீன ராசிக்காரர்கள் மிகவும் மென்மையானவர்கள் மற்றும் கண்ணியமானவர்கள், அன்பான மனிதர்கள், உணர்ச்சி ரீதியான தொடர்புக்காக இயங்குபவர்கள், காலத்தை தாண்டி அழியாத காதலை கொண்டவர்கள் நீங்கள். அனைத்து ராசியிலும் மீனம் தன் ஆத்ம துணையை கண்டுபிடிப்பதற்காகவே முன்கூட்டியே படைக்கப்படுகிறது. எல்லாவற்றை விட முக்கியமாக தன் துணையின் எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் தோள் கொடுப்பவர்கள். காதலுக்காகவே படைக்கப்பட்டது இந்த மீனம். எல்லா ராசிகளையும் பார்த்தீங்கன்னா சில விரும்பத்தகாத குணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதே போல் மீன ராசியின் பலவீனம்னு பார்த்தீங்கன்னா பகல் கனவு காண்பது, எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதப்பது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. கற்பனை உலகில் எப்பொழுதும் வாழ விரும்புகிறீங்க. ஏனென்றால் அந்த ஒரு இடத்தில் தான் அவர்கள் தன் முழு கற்பனை திறனை காட்டி முழு சுதந்திரத்தோடு செயல்பட முடியும். மீன ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். இது காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்குங்க. 4வது உபய ராசியாகும். உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதங்களும் மீன ராசிக்குரியதாகும். சம ராசியான இது பகலில் வலுப்பெற்றதாகும். அதிர்ஷ்ட காற்று எப்பொழுதும் உங்கள் பக்கம் வீசிக்கொண்டே தான் இருக்கும். உங்களோட உடல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா
மீனராசியில் பிறந்த நீங்கள் கம்பீரமான தோற்றத்துடன் சாதாரண உயரத்தை விட சற்று உயரம் குறைந்தவர்களாகவும் இருப்பீங்க. ஏர் நெற்றியுடனும் இருப்பீங்க. நீண்ட மூக்கும் சிறிய குவிந்த உதடுகளும் வரிசையான பற்களும் காணப்படும். மான் நிறமும் மிருதுவான கைகளும் அமைந்திருக்கும். கண்கள் மீன் போன்றும் புருவங்கள் வில் போன்றும் அழகாக இருக்கும். கனிந்த பார்வையுடனும் மலர்ந்த முகத்துடனும் மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தி விடுவீங்க. பேசுவது கூட மெல்லிய குரலில்தான் இருக்கும். நடக்கும்போது கை கால்கள் இரண்டையும் வீசி உடல் குலுங்கும்படி நடப்பீங்க. குண அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதக்கிறவங்க. மற்றவர்கள் சுக துக்கங்களையும் தம்முடைய சுக துக்கங்களாகவே நினைப்பீங்க. தங்களிடம் உள்ள எந்த ரகசியத்தையும் உங்களுக்கு மறைக்க தெரியாதுங்க. சமயத்திற்கேற்றவாறு மாறிவிடும் சுபாவம் கொண்டவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீங்க. துர்போதனைகளுக்கும் கெட்ட சவகாசங்களுக்கும் எளிதில் அடிமையாயிடுவீங்க. எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவரிடம் அன்பாக பழகுறீங்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் விலகிவிடுவீங்க. பயந்த சுபாவம் கொண்டவர்கள் நீங்கள் என்பதால் உங்களை நம்பி எந்த காரியத்திலுமே இறங்க முடியாது. மீன ராசிக்காரர்களாகிய நீங்கள் தமக்கு தாமே தீமை செய்து கொள்வதில் வல்லவர்கள். வீண் விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்குவீங்க. ஆகையால் நீங்கள் வசிக்கும் இருப்பிடத்தை கூட அடிக்கடி மாற்றிடுவீங்க. தங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைய காலம் நேரம் பார்க்காமல் பிறரின் உதவியை நாடுவீங்க. நீங்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் என்பதால் உங்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்துதான் பேச வேண்டும். உங்களோட மன வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, மீனராசியில் பிறந்தவர்களாகிய நீங்கள் சுக வாழ்க்கையை விரும்புவீங்க. உங்களின் விருப்பத்திற்கேற்றவாறே மன வாழ்க்கை அமையும். திருமணம் நடைபெற சற்று தாமதமாகும். ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணமும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமையுங்க. வாழ்க்கை துணையின் உற்றார் உறவினர்களால் தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்காது. வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து அமைதியும் குறையுங்க. உங்களுக்கு தெய்வ பக்தியும் பெரியோர்களிடம் மரியாதையாக பழகும் குணமும் உண்டு. ஆன்மீகம் மற்றும் தெய்வீக காரியங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வீங்க. மீனராசியில் பிறந்த நீங்கள் பெரும்பாலும் குடும்பத்தில் மூத்தவர்களாகவே இருப்பீங்க. சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க. பண வரவில் தட்டுப்பாடு இருக்காது. பண வரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். தங்களுடைய சொந்த முயற்சியில்தான் செல்வத்தை சேர்த்திருப்பீங்க. தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் பூமி, வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் அனைத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருப்பீங்க. புகழ்ச்சிக்கு நீங்கள் அடிபணிவதால் உங்களை புகழ்ந்தால் போதும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்துடுவீங்க. எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தம் வாழ்வின் வசதிகளை மட்டும் குறைத்து கொள்ளாமல் சுகபோக வாழ்க்கையை வாழவே நீங்கள் விரும்புவீங்க. அதே போல விலையுயர்ந்த ஆடை அணிகலன்களையே விரும்பி அணிவீங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள். கடன்களால் உங்களுக்கு அடிக்கடி தொல்லைகள் ஏற்படுங்க. மீனராசியில் பிறந்த அநேகருக்கு புத்திர பாக்கியம் இருப்பதில்லை. வரக்கூடிய வாழ்க்கை துணையால் சர்புத்திர பாக்கியமான ஆசைக்கொரு பெண் ஆஸ்திக்கொரு ஆண் என பிறக்கும். அவர்களால் உங்களுக்கு பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க. சிலர் பிள்ளைகளே பிறக்காத நிலையால் தத்து பிள்ளைகளை எடுத்து வளர்ப்பதும் உண்டு. இந்த மீனராசியில் பிறந்த நீங்கள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யும் வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. உதாரணமாக கப்பல், படகு, தோணி போன்றவற்றில் அடிக்கடி பிரயாணம் செய்வீங்க. மீன்பிடி தொழிலில் வல்லவராகவும் இருப்பீங்க. பேங்க், வட்டி கடை, நகை வியாபாரம், அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பு ஏற்படுங்க. பால், நெய், வெண்ணெய் போன்ற பொருட்களால் லாபம் உங்களுக்கு உண்டு. எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அந்த தொழிலில் முதன்மை வகிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் வாழ்வில் வளம் பெற தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது சிறப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.